வணக்கம் சார், ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து சார் பாகூர், பாண்டிச்சேரி பாகூர் கொம்யூன். இது எங்கே இருக்குதுன்னா பாகூர்லேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ஒரு ரூட் ஒன்றுங்க சார். அதாவது ஃபயர் ஆஃபீஸ் இருக்கும் பாகூர் சிவன் கோயிலுக்கு நேராக அப்படியே போனால் ஃபயர் ஆஃபீஸு தாண்டிங்கன்னா தூக்குப்பாலம். அந்த தூக்குப்பாலத்துலேருந்து ஒரே ரோடு நெல்லிக்குப்பம் ரோடு சார். அது அந்த நிலத்துலேருந்து பாகூர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. அந்த பாகூர்லேருந்து ஒரு அந்த 4 வழிச்சாலை நாகப்பட்டினம் ரோடு போகுது இல்லைங்களா, அது 1 கிலோமீட்ரு. அந்த 4 வழிச்சாலைலேருந்து கடலூர் ரோடு வந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க சார். கடலூர் ரோட்லேருந்து இந்த நிலத்துக்கு 4 கிலோமீட்டர் வரும். இந்த இடம் ஆக்சுவலாக வந்து பயிரிடலைங்க, கரம்பாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அது பக்கத்தில் ஒருத்தர் பயிரிடுறார். அவர் நெல் பயிரிடுறார். ஃபுல்லாக நெல் தாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் தான். இதோடைய லேண்டுடைய வேல்யூ பார்த்தோன்னா 1 கோடி சார். அதாவது ஒரு காணி 1 கோடி, ஏக்கர் இல்லைங்க. பாண்டிச்சேரி இல்லைங்களா, பாண்டிச்சேரின்றதால காணியில் வரும். ஒரு காணி 1 கோடி. அப்போ ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 லட்சம் அளவுக்கு வரும். ஏன்னா 1.25 ஏக்கர் ஒரு காணி அப்படி வரும் இல்லைங்களா. அப்போ ரேட்டு வந்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். காணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1 1 கோடி. இது வந்து ஆக்சுவலாக பிளாட்டு போகிறதுக்கு சரி வருமானது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இது வந்து எப்படின்னா ரோட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காணி இருந்துச்சிங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பிட்டு விழுந்துருது, வேற ஒருத்தவங்க நிலம் வந்த போது அது ஒரு 1.5 காணி பின்னாடி ஒருத்தர். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 4 காணி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1, அது ஒரு 4, 5 காணிக்கிட்ட இவருடைய நிலங்க. எல்லாமே கரம்பாக போட்டு வச்சுக்கிறாரு. அதனால் அவர் புஞ்சியாக மாற்றி வச்சுக்கிறாரு. நஞ்சியாக இல்லைங்க, புஞ்சியாக மாற்றி வச்சுக்கிறாரு. பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த மண் ரோடு, இந்த நிலத்தில் ரோட்டை விட்டு தார் ரோட்டை விட்டு இறங்கினோடனே இவர் நிலத்துக்கு போகலாங்க. அது வந்து ஒரு காணிக்குள்ளே இருக்கும். அதுக்கு அண்ணாண்ட வேற ஒருத்தவங்க நிலம் இல்லைங்களா, அதுக்காக எப்படி போகுதுன்னு கேட்டேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மண் ரோடு போகுது இல்லைங்களா, அந்த மண் ரோடு போய் பின்னாடி இவருடைய 4 காணி இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் ஃபுல்லாகவே போகுதுங்க, மண் ரோடு போகுது. அந்த நிலம் முடிஞ்ச உடனே கடலூர் பாலம் இருக்குது இல்லைங்களா, இந்த பெண்ணையார், கடலூர் பெண்ணையாரா, அந்த பெண்ணையார் வந்து ஆறு ஓடக்கூடிய இடங்க. ஆனால் இப்போ தண்ணியெலாம் இல்லைங்க, ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. நான் போய் பார்க்கல. இதுதான் சார் லேண்டு. இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரொம்ப ஜாஸ்தி குறைக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க பாண்டிச்சேரி நாங்கள் 30 லட்சம் 40 லட்சம் நிறைய பேர் கேட்குறாங்க, 20 லட்சம் 25 லட்சம் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும், ரோட்டை விட்டு தார் ரோடை விட்டு உள்ளே போகணும். அது உள்ளே போகிற மாதிரி தான் கண்டிப்பாக கிடைக்குங்க, வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்லலைங்க. இது ரோட்டு மேலே இருக்குதுங்க. இது அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாகூர்லேருந்து இது பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தாங்க. பாகூரில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்களா. இன்றைக்கி விசாரிச்சிங்கன்னா என்கிட்ட இருக்குதுங்க, நாகப்பட்டினம் ரோட்டில் பாகூர் புதுசாக ரோடு போடுறாங்க 4 அதில் இருக்குதுங்க. 1 ஏக்கர் 3.5 கோடி சொல்கிறாரு, ஒருத்தர் 6 கோடி சொல்கிறாரு, ஒருத்தர் பாகூரில் இருக்குதுங்க, சோரியங்க போன்ற இடத்துல 6 கோடிங்க அந்த மேலாம் போகுதுங்க. இவர் 1 கோடி சொல்கிறாருங்க. இதாங்க ரோடு. இந்த ரோடு இப்படியே இந்த ரோடு நேராக போனோம்னாக்கா இதுக்கு வந்துடுங்க பாகூர். இந்த பக்கம் போனோம்னாக்கா நெல்லிக்குப்பம் போய் பண்ருட்டி போயிடுங்க. ஓகே சார், நன்றி. மேற்கொண்டு தகவல் வேணுன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.